ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளியில் கர்த்தரோடு பேசுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் அநேக சமயங்கள் நம்முடைய பாரத்தை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, நான் இப்படி இருக்கனே, என் குடும்பம் எப்படி இருக்குது, என் வருமானம் எப்படி இருக்குது, அப்படிலாம் நம்ம பேசணும். என்னைக்காவது நம்மை விட்டு மற்றவருடைய காரியத்தை கொஞ்சம் விசாரிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. மற்றவர்களை பற்றி பேசியிருக்கிறோமா? மற்றவர்களை பற்றி நம்ம தியானிச்சிருக்கிறோமா? இதாங்க வாழ்க்கை நம்ம செய்கிற பெரிய தவறு. நம்ம சுற்றியே நம்முடைய வாழ்க்கை இருக்க தவிர நமக்கு அடுத்த புறம் உள்ள மக்களை பற்றி யோசிப்பதே கிடையாது. அதான பிரச்சனை. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் தெருவில் கிடந்தான்னா பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க, அப்படி சொல்லி போவாங்க. ஏன்னா அவன் பக்கத்தில் போனால் நம்ம மேலேயும் கேஸ் வந்துடும்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனால் இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மக்கள் எவ்வளவோ தெளிவடைஞ்சிட்டாங்க. கண்டாலே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு அதை தூக்கி எடுத்து அவருக்கு உதவி செய்கிற மக்கள் அந்த மனப்பான்மை மாறி இருக்குது. நீங்கள் அதை போல தாங்க கிறிஸ்தவன் சொல்லி பைபிளை தூக்கிட்டு போய் ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாஸ்டர் கையில் தசமபாகம் கொடுக்குறது பெருசு இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம சுற்றி இருக்கிற மக்களை பாருங்க, நம்மளோட குடும்பத்தாரில் நலிந்த மக்களை பாருங்க, வேதனையோடு வாழ்கிற மக்களை பாருங்க, கண்ணீரில் இருக்கிற மக்களை பாருங்க. இவளை பற்றி உங்களுடைய சிந்தனை என்ன? யோசித்து பாருங்க. ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமந்துன்னு சொன்னால், அந்த கலாத்திய திருச்சபை பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி இன்னசென்ட், அன்எஜுகேட்டட். சமுதாயத்தில் ரொம்ப லோ கிரேடில் உள்ள ஒரு மக்கள். இவங்க யார் வந்தாலும் ஏற்றுக்கிடுவாங்க, யார் வந்தாலும் எஸ் சொல்லிவிடுவாங்க, அவங்க மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ள ஒரு மக்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த பிரயாசத்தின்படி எங்கள் சபையை உருவாக்குறான். ஆனால் அடிக்கடி நிறைய விசிட்டர்ஸ், யார் வந்துட்டு போனா, பவுல் பண்ணிட்டு வந்து வரான், அவன் கிடக்கிறான், ஐயா அவன் சொல்லுதில்ல நான் சொல்லுதான் சரி என்பது. அதில் 10 பேர் ஆமாம் ஆமாம். சில சமயங்களில் வாழ்க்கையில் அப்படி தானே இருக்குது. நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி தேர்த்தி வச்சுருப்பீங்க. அழையாத விருந்தாளியே நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தன் வருவான், ஏறி இருக்கிறத மறையில் 3 மறையை கழட்டி விட்டுட்டு போயிடுவான். திரும்ப அவர் அதை தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். நீங்கள் சொன்னதே உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் நொந்து போயிருக்கீங்களா? நீ காலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்குது என்று சொன்னால், முதலாவது நாம் சகித்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் குடும்பங்களில் நம்ம வீட்டையே சண்டை விடுறான்னா, நீனும் அதுக்கு மேலே நானும் சட்டத்தை போடுவேன் என்று அடிதான் வாங்குவான். இதான பிரச்சனை. ஒருத்தர் ஏறும்போது அடுத்தவங்க இறக்கணும், வாலிமை இறக்கணும். அதான் சகித்தல். இயேசு கிறிஸ்து சிலுவை சகித்தார் என்று எபிரேயர் 12:2 சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சகித்து போனால்தான் ஜெயம் பெற முடியும். அதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இரண்டாவது சுமத்தல் என்று சொன்னால் ஹெல்பிங், உதவி செய்தல். உதவி செய்தல். யாக்கோபாக்கியன் அழகாக சொல்கிறான். ஒருத்தன் ஆலயத்துக்கு ரொம்ப கஷ்டத்தில் வர்றான். சமாதானத்தோட போய் வா மகனே, சாப்பாட்டு வழி இல்லையா, சமாதானத்தோட போ. ட்ரெஸ் இல்லையா, சமாதானத்தோட போ. அது விசுவாசமானு கேட்குறான். யாக்கோபு 2 நீங்கள் 15-16 வசனங்கள் வாசிங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படி தானே நிறைய நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் படுகிற வேதனைகள் நமக்கு தெரியல, கண்ணி நமக்கு தெரியல. உதவி செய்வார் மயனவளே. திக்கற்றவளுக்கும் உதவிகளுக்கும் அனாதைகளுக்கும் நம்முடைய கரத்தை கொஞ்சம் நீட்டுங்க. என் கையை சுருக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காதிங்க, சுயநலவாதிகளாக இருக்காதிங்க. கொஞ்சம் கரத்தை நீட்டுங்க. கர்த்தர் உங்களுடைய சமுதாயத்தை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவருடைய பாரத்தை அறிவுன்னு சொன்னால், ஹெல்ப் பண்ணுற மட்டும் இல்லை, அவங்களோடு உடன்படணும். கர்த்தர் விரும்புகிறாரு. ஒரு குஷ்டோகி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்கிறான். இவர் தள்ளி நின்றுட்டு
எனக்கெல்லாம் இஷ்டம் இருக்கு, நீ சோமாக அப்படின்னு சொல்லலை. அவன் அருகிலே சென்று தன் கையை நீட்டி, அதான் ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்டாக தான். நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகா, இயேசு தன் கைகளை நீட்டி அவனை தொட்டு. குஷ்டரோகியா தொடுறது யாரு? குஷ்டரோகி. அங்கே ரணம், அது சீழெல்லாம் இருக்கிற அந்த மனுஷனை கையை நீட்டி தொடுறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எவ்வளவு அற்புதமான ஒரு சம்பவம். உடன்படுதல். ஒருத்தன் அழுகிட்டு இருக்கான், அழுகிட்டு இடத்துல போய் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழாதீங்க அப்படின்னு சொல்லாது. நீயும் அவர்களுக்கு சிம்பதியா பேசுப்பா, நல்ல வார்த்தைகளை சொல்லு, ஆறுதலை சொல்லு. நீங்கள் அழுகளோடைய அழுங்கள், துக்கிக்கிறவர்களுடைய துக்கியுங்கள். இயேசு இந்த உலகத்தில் அப்படித்தான் செய்தார். லாசரு உயிரோடு எழுப்ப போகிறேன்னு ஆண்டவர் தெரியும், ஆனாலும் இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமந்து. ஒருவேளை உன் கணவன் சில காரியத்தில் வீக்காக இருக்கலாம், உன் மனைவி சில காரியத்தில் வீக்காக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்னது? எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இன்றைக்கு அவளை ஏற்றுக்கொண்டு ஒரு சமாதானத்தின் வாழ்க்கைக்கு திரும்புவீர்களா? இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறும். காட் பிளஸ் யூ. ஆமென்.